அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் மார்க் 5 பார்த்தீங்கன்னா சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கெனசரேத் ஊருக்கு செல்கிறார். அங்கே என்ன நடக்குது பாருங்களேன். அக்கறையில் உள்ள கதநேருடைய நாட்டிலே வந்தார். அங்கே படவிலிருந்து இறங்கினவனுடைய அசுத்தாவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அப்ப கல்லறையிலிருந்து ஒருத்தன் வரான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அசுத்தாவி அவனை பிடித்திருக்கிறது. அவன் குடியிருப்பு எங்கே இருந்ததுன்னா கல்லறை. யாருமே போகக்கூடாதுன்ற இடத்துல தான் அவன் வசிக்கிறான் பாருங்க. அப்போ ஒருவேளை உங்கள் சூழ்நிலை, பிரதர் இந்த கசப்பான அனுபவம் இருக்கவே கூடாதுன்னு நினைத்தேன், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கசப்பின் அனுபவத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? பிசாசின் பிடியிலே என் குடும்பம் சிக்கி தவிக்கிறது பிரதர் அப்படி இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் உங்களை தேடி வருகிறார். ஆமென். அவனை சங்கிலியினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்ததாம். அப்போ ஒருவேளை உங்கள் பிரச்சனை, பிரதர் எவ்வளோ பெரிய ஆளோ, எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. மனிதர்கள் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கவில்லையா? இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்பிக்கையே இல்லை பிரதர், நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்பிக்கை வீண் போகாது. உன்கிட்ட அந்த கொஞ்சம் குட்டி நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை போதும், அந்த ஏக்கம் போதும், அந்த விசுவாசம் போதும், அந்த விருப்பம் போதும், நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவன் அப்படிப்பட்ட ஒருவனாய் இருக்கிறான். இயேசு அவனை தேடி வருகிறார். வசனம் போட்டிருக்கு, 6வது வசனம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு என்ன சொல்றான்? இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரனை எனக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படிலாம் கேட்குறான் பாருங்க. ஏன் அப்படி கேட்டான் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த அசுத்தாவி ஆண்டவர் அதட்டிட்டார். அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிரச்சனை கொஞ்சம் வீரியமா இருக்கா, ஆல்ரெடி ஆண்டவர் அதை அதட்டிட்டார். ஆமென். அப்ப அது உங்களை விட்டு போக போகுது. அந்த கடன் உங்களை விட்டு போக போகுது. அந்த வியாதி உங்களை விட்டு போக போகுது. அந்த பிரச்சனை உங்களை விட்டு போக போகுது. எனவே தான் அது ரொம்ப மூர்க்கமாய் இருக்கிறது. சொல்கிறேன், பயப்படாதீங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளது ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு, ரிப்போர்ட் ரொம்ப நெகட்டிவாக வரப்போகிற மாதிரி இருக்கு, கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அப்போ என்ன நடக்குது பாருங்களேன். இயேசு கேட்குறார், உன் பேர் என்ன? அப்போது அவன் சொல்லுகிறான், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் லேகியோன். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள கிட்டத்தட்ட 6000 பேய்க்கு மேலே அவனை பிடிச்சிருக்கு பாரு. அது எப்படி இருக்க முடியும்? அவன் அப்படிதான் இருந்திருக்கான். அது எப்படிங்க எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு? அது மாதிரி அவனுக்கு மட்டும் பாருங்க 6000 பேய்கிட்ட இருக்கு. ஏன்னா லேகியோன்றது அந்த டேர்ம் வந்து மிலிட்ரி டேர்ம். அதுக்கு அதோடைய பொருள் என்னன்னா 5000 6000 சோல்ஜர்ஸ் டீம். அந்த மாதிரி அவன் லீஜியன் அப்படி சொல்றான். உடனே இயேசு என்ன சொல்றாருன்னா, அவனே என்ன சொல்றான் பாருங்களேன். லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி அவரை வேண்டி கொண்டார்கள். என்ன சொல்றது பாருங்களேன். லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது மலை அருகே அநேகம் பண்டிகள் கூட்டமாக இருந்தது. இயேசு அங்கே உத்தரவு கொடுக்குறாரு. அங்கே போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்திருந்தவன் இப்போ எப்படி இருக்கிறானா, வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. ஆமென். அப்ப அவன் புத்தி தெளிந்தவனாய் மாறிவிட்டான். என் பையனுக்கு புத்தி தெளிவு வேணும் பிரதர். இந்த வார்த்தை அப்படி வச்சுக்கோங்க, புத்தி தெளிந்து. உங்க பையன் நல்லா இருப்பான். ஆமென். உங்க பிள்ளை நல்லா இருப்பாங்க, உங்க கணவர் நல்லா இருப்பாங்க, உங்க மனைவி நல்லா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, புத்தி தெளிவை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்ப இவன் கல்லறையில் வசித்து வந்தான். அவனை சங்கிலினாலும் கட்ட முடியவில்லை. ஆனால் இயேசு அவனை அன்று சந்தித்து ஒரு அற்புதம் செய்தார். அவனுக்கு அசுத்தாவின் பிடியில் இருந்தான். தேவன் அவனை விடுதலையாக்கினார். உங்க பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், பிசாசின் பிடியிலே நீங்க எவ்வளோ ஆழமா சென்றிருந்தாலும் இந்த இயேசு ஒன்று வந்து உங்களை கரம் பிடித்து தூக்க உண்மையுள்ளவர். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அப்ப இவனுடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்த இயேசு இன்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார். நீங்க யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார். பிசாசு பிடியினாலே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களா சிலர், உங்களுக்கு தெரிந்தவங்க, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இயேசு இன்று ஒரு புத்தி தெளிவை அவர்களுக்கு கொடுப்பார். ஆமென். பிசாசு அவர்களை விட்டு நீங்கும். பிசாசின் கிரியைகளுடைய வாழ்க்கையில் இனி இருக்காது. அந்த
பழக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். கசப்பின் உணர்வை கொடுப்பார். இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று என்று நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. நீங்க சிலரை நினைத்து அழுதுட்டே இருக்கீங்களே, இவன் எப்ப மனம் திரும்ப போறான், இவன் எப்ப மனம் திரும்ப போறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலே நான் அவர்களை சந்திப்பேன். ஆமென். அப்போ உங்க பிரச்சனையா இருக்கட்டும், உங்களை சார்ந்தவருடைய பிரச்சனையா இருக்கட்டும், இந்த இயேசு உங்களை தேடி வருகிறார். அன்று அவனுக்கு அற்புதத்தை செய்து அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்த இயேசு இன்று உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார். ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். இனி அந்த பிசாசின் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். அது ஒரு பெரிய சாட்சியா இருக்கும். அது ஒரு பெரிய தாக்கத்தை உங்கள் பட்டணத்திலே ஏற்படுத்தும். ஏன்னா இவனுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா தெக்கப்பொலியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. பிற்பாடு அங்கே அநேக சபைகள்லாம் நிறுவினது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மூலியமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. இன்று அவர் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.